Hello students, welcome to Sarish Kumar Education. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th standard maths term 3 chapter 1 number systemல exercise 1.3 தான் பார்க்க போறோம். ஸோ அதில் first question find the product of the following சொல்லி ஒரு 6 sum கொடுத்துருப்பாங்க. அந்த 6 இந்த ஒரே வீடியோலே பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 0.5 into 3. ஸோ சொல்யூஷன் எழுதுகிறேன் பாருங்கள். 0.5 into 3. 5 3s are நமக்கு தெரியும் third table 1 3s 3 2 3s are 6 3 3s are 9 4 3s are 12 5 3s are 15. அப்போ 5 3s are 15. ஒரு டிஜிட் ரைட் டு லெஃப்ட் பார்க்குறோம். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, பாயிண்ட் இருக்குது, டெசிமல் பாயிண்ட். அப்போ நாமளும் ஒரு டிஜிட் தள்ளி வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து 1.5. அதான். செகண்ட் கொஷின் பாருங்கள். 3.75 into 6. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 375 into 6 எடுத்துக்கலாம். டெசிமல் பாயிண்ட்டை கடைசியாக போட்டுக்கலாம். 6 5s are 30. 30க்கு 0 இங்கே வந்துடும், கேரி வந்து 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 7s are 6 6 are 36, 7 6 are 42. 42 + 3 45. அப்போ 5 இங்கே போட்டுருவோம், கேரி வந்து 4 இருக்கும். அகைன் 6 3s are 18. 18 + 4 22. 2215 வந்திருக்கு. இப்போ டெசிமல் எத்தனை பாயிண்ட் தள்ளி இருக்குது? 1 2 டிஜிட் தள்ளி இருக்குது. ஓகே, அப்போ நீங்களும் இங்கே புள்ளி வைக்கும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஆன்சர் வந்து 22.50. டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் தனித்தனியாக தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? இவ்வளோ தான் சம், வேறு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ இந்த சம் பார்க்கலாம். அதே மாதிரி 502 into 4. 50.2 தான். நம்ம 502 into 4 எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். 4 2s are 8. 4 into 0னா 0வோட எதை மல்டிப்ளை பண்ணால் 0. 5 4s are 20. 2008 கிடச்சிருக்கு. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி. அதே மாதிரி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 200.8. ஸோ அப்போ எழுதும்போது இப்படி எழுதணும். 50.2 into 4 is equal to 200.8 அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான் சமம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 0.03 into 9. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க? டெசிமல் பண்ணால் 2 டிஜிட் தள்ளி. இப்போ முன்னாடி 0 இருக்குது, நீங்கள் அதை விட்டுறலாம். 3 9s are எவ்வளோன்னு மட்டும் பாருங்கள். 1 9 9 2 3 3 27. 3 9s are 27. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ இது 1 இது 2. அப்போ முன்னாடி இங்கே புள்ளி வைக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? இது வந்து டெசிமல் பாயிண்ட்டு, பிளேஸ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது 10th 100th. இப்போ ஒன்ஸ் வந்து 0. அப்போ நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 0.03 into 9 is equal to 0.27. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ ஃபிஃப்த்து ஒன் 453.03 into 7. இதுக்கும் அதே தான். ஒன்ஸ் 10s 100. இது டெசிமல் பாயிண்ட்டு, இது 10th, இது 100s. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆன்சரில் நம்ம எடுக்கும்போது 45303 into 7 இப்படி எடுத்துக்கலாம். 7 3s are 21. 21 அப்படியே போட்டோம். ஏன் அப்படின்னா 0 into 7 வந்து 0 தான் வரும், கேரி 2 வரும்போது இது அப்படியே தான் எழுதுவோம், அதனால் போட்டாச்சு. அகெயின் 7 3s are 21க்கு வந்து 1 மட்டும் இங்கே போடுவோம், 2 வந்து கேரி இருக்குது. அகைன் 7 5s are 35. 35 + 2 37. அப்போ 7 மட்டும் இங்கே போட்டுட்டு அகைன் 3 கேரி இருக்கும். 4 7s are 28. 28 + 3னா 31. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 டிஜிட் தள்ளி. இங்கே இப்போ பாயிண்ட் இருந்தது, அப்போ இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டா முடிஞ்சுது. ஸோ த ஆன்சர் இஸ் 3171.21. எடுத்து எழுதும்போது இந்த மாதிரி எழுதிடுங்க. 453.03 into 7 is equal to 3171.21. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அதாவது எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டில் லாஸ்ட் கொஷின் 4 into 0.7. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம் மாதிரி தான். நம்ம இந்த சம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். முன்னாடி இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி வச்சுருக்காங்க. 4 7s are எவ்வளோன்னு மட்டும் பாருங்கள். 4 7s are 28. அப்போ எங்கே புள்ளி வச்சுருக்காங்க? 0 பாயிண்ட் இங்கே வச்சுருந்தா இங்கே ஒரு டிஜிட் தள்ளி இங்கே வச்சா கொஞ்சம் 2.8. இப்போ 4 into 0.7 is equal to 2.8.
ஸோ நார்மல் நம்பர் மாதிரி போட்டுட்டு டெசிமல் பிளேஸ் மட்டும் எத்தனை டிஜிட்லேருந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து டெசிமல் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் புக் பேக் ஆன்சரோடு செக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்லேயே வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்லித்தரோம். கண்டினியூஸாக 7th ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ப்ளேலிஸ்ட் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கூல் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. பை.